வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய தீபக் ஃப்ரம் முக்கரி சேனல். என்னோட சேனல் என்னோட ரிவ்யூ கொஞ்சம் முக்கியமாக ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இயக்குனர் நாக் அஸ்வின் அவர்கள் இயக்கி கமலஹாசன், பிரபாஸ், தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன் போன்ற மல்டி ஸ்டார்கள்லாம் நடிச்சு பெரிய படமாக இந்தியாவில் வெளியிட்டிருக்க கல்கி 2898 AD இந்த படத்தை பற்றி பார்ப்போம். ஸோ கல்கி 2898 அது என்ன 2898 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2898ஆம் ஆண்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக நடக்கிற ஒரு கதைக்களமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி ஆதிபுருஷ் என்கிற படத்தில் ராமாயணம் என்ற ஃபர்னிச்சரை உடைத்தார்களோ அதுபோல இந்த படத்தில் மகாபாரதம் என்ற ஃபர்னிச்சரை உடைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் நீட்டாகவே எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் ஸோ அதே மகாபாரத கதை முடிஞ்சு போன ஒரு மகாபாரத கதை அங்கேருந்து 6000 இயர்ஸ் கழிச்சு 2898 வேற விதமாக அது வேற வேற கேரக்டர்ஸ் மூலிமா மறுபடியும் அந்த கேரக்டர்ஸ்லாம் உள்ள அந்த கதை தொடர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை மூலியமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ 2098 வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற சில விஷயம்லாம் காட்டி இந்த கதையை கனெக்ட் பண்ணி மகாபாரதத்தோட கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட முழு கதை அப்படின்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள இன்னும் சில கதைகள்லாம் இருக்கு. அதை நீங்க படம் பார்க்குறப்போ உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ரிவீல் தட். இங்கிலீஷ் வரல, நான் அதை ரிவீல் பண்ண விரும்பல, அதான் நான் சொல்லுவேன். ஸோ கல்கி 2898 AD முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு 500-600 கோடி பட்ஜெட்ல ஒரு ஹாலிவுட் லெவலான ஒரு விஷுவல்ஸ் ஆகட்டும், ஒரு ஐடியாலஜி ஆகட்டும், அதை ஒரு இந்தியன் சினிமாவில் கொண்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளோ கிராண்ட் விஷுவல்ஸோட ஒரு டியூன் ஆகட்டும், ஒரு மேட்மேக்ஸ் தியரி ஆகட்டும், அந்த மாதிரியான ஹாலிவுட் படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கான விஷுவல்ஸ் அவங்களால மீட் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த அளவுக்கான ஒரு ஐடியாலஜியோட இந்த படத்தை எடுத்த விதம், அந்த மகாபாரதத்தோட அதை கனெக்ட் பண்ண விதமாகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னா ஸோ விசுவலி இந்த படம் ரொம்ப மிகப்பெரிய ட்ரீட்டு தான் சொல்லணும். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே எல்லாருமே முக்கியமாக அமிதாப் பச்சன் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் நம்ம கமலஹாசன் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் அவருக்கான அந்த ஒரு கரெக்டான ஒரு மாஸ் சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஒரு டெட்லி வில்லனா அவரோட போர்ட்ரேட் பண்ணி நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நம்மளுடைய தீபிகா படுகோனே அவர்கள் ஒரு மதர் கேரக்டர் மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகாக அந்த கேரக்டருக்கான வெயிட்டேஜ் தாங்கி பிடிச்சி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே சூப்பராக அவங்கள தவிர்த்து வேறு யாரும் பண்ணியிருக்க முடியல, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட நெகட்டிவ் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் நம்ம பிரபாஸ் அவர்களே நெகட்டிவாக இந்த படத்துக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சில சீன்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. பிரபாஸுக்கு இன்ட்ரோலாம் கொடுத்தது கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு பிளாட்ல கதைக்கு சம்பந்தம் தேவையான ஒரு இடத்துல இன்ட்ரோ கொடுத்தாங்க. சரி, அந்த இன்ட்ரோவாவது டக்குன்னு முடிப்பானதுன்னு பார்த்தா இன்ட்ரோ ஃபைட்டே ஒரு 1/4 மணி நேரம் போகுது. 2 நிமிஷம் பேசுறாரு, 2 நிமிஷம் அடிக்கிறாரு. இவர் பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த அடிக்க வரவங்க சும்மா நின்றுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தெலுங்கு வாடகை அடிக்கிற சீன்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. ஏன்னா இது தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக நம்ம அவங்க கத்துறோம், அந்த ஆடியன்ஸ்க்காக பிடிக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் படத்தில் நிறையாவே இருந்துச்சு. அதெல்லாம் வேஸ்டேஜாக தோணுச்சு. ஏன்னா படம் லென்த்தியே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே போகுது. அது லென்த்துன்றதே இந்த படத்துக்கு பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு 2.25 மணி நேரம் தான் வந்திருக்கும். 2.25 மணி நேரத்துக்கு ஒரு ரொம்ப சூப்பரான படமாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி கேமியோஸ் இந்த படத்தில் நிறைய நான் முக்கியமானது சொல்லக்கூடாது, நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். ஸோ நிறைய முக்கியமான ஆட்கள்லாம் இந்த படத்தில் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்லாம் கேமியோ பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சில கேமியோஸ்லாம் ஓகே, கதைக்கு தேவையாக இருந்தது, அந்த வெயிட்டேஜ் இருந்தது, கரெக்டாக அந்த கதை தேவையான ஒரு கேமியோவாக இருந்துச்சு, பண்ணிட்டு போயிட்டாங்க. சில கேமியோலாம் இவங்க எதுக்குடா வந்தாங்க 4 டைலாக் பேசி அமுச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சில கேமியோலாம் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் தவிர்த்துருக்கலாம். படத்தில் நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு 40 நிமிஷம் தேவையில்லாத ஃபுட்டேஜ் மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய லேக் ஆச்சு. படம் போகிற ஸ்பீடில் அப்படியே எடுத்துனா கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துனாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த படம் எங்கேயுமே லேக் இல்லாமல் போர் அடிக்காமல் நமக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே எங்கெல்லாம் பிரபாஸ் வரோம் அங்கெல்லாம் லேக் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வலில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பெரிய செகண்ட் ஹாஃப். ஆனால் அங்கேயுமே சில ஒரு இடத்துல சாங் வச்சாங்க. திடீர்னு மறுபடியும் பிரபாஸ் உள்ள பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு பயங்கர வெயிட்டேஜ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு கண்டிப்பாக 1000 crore இதை அடிச்சிடும். ஏன்னா இந்த படம் கண்டென்ட் வைஸும் நல்லா இருக்குது, இந்த படமும் நல்லா இருக்குது. ஆனால் செகண்ட் பார்ட் இந்த பாட்டுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற கேரக்டரில் நம்ம கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை மறக்காமல் பாருங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம மொக்கரிவிலேருந்து நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 கொடுக்கலாம். நம்ம 5 out of 3.5 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு படம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். சரி,
அப்படியே வரும். ஸோ இந்த வாரத்துக்கு இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட போய் குழந்தை குட்டியோட போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களின் தீபக் ஃப்ரம் ஒக்ரியேட் சேனல். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. டாடா.